சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி தந்த நகையால் அங்கே பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டுட்டு வந்தேன், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வருவாங்கன்னு நினச்சி நிறைய நகை போடணும்னு ரோகிணி கொடுத்த நகையை போட்டுட்டு வந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா ரோகிணியால் நான் இப்படி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. இன்னைக்கு அந்த ரோகிணி நான் வீட்டுக்கு போய் சும்மா விட போகிறதில்ல. இதே மாதிரி தான் பார்லருக்கு வேலைக்கு போகிறேன்னு அடுத்தவங்களோட நகை பொருள்னு எடுக்கிறது தான் இவளோட வேலை போல். முதல்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏமாத்தினா இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாளா? இவெல்லாம் என் மருமகன்னு சொல்லவே அவமானமாக இருக்குது. உண்மையாகவே ரோகிணி பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் கேட்டவங்க எல்லார்கிட்டையும் பெருமையாக பேசுனதுக்கு என்னை நல்லா அவமானப்படுத்திட்டா அப்படின்னு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எப்படியோ அந்த நகையை அந்த ஓனர்கிட்டயே கொடுத்துட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க விஜயா. வந்த விஜயா ரோகிணி வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி சாரியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க, இதை எதிர்பார்க்காம அதை கையில் கூட வாங்க பிடிக்காம ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. ஏண்டி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ கொடுக்குறதெல்லாம் நம்பி நான் வாங்கிக்கிட்டேன்னா என்ன வேணாலும் செய்யலாம் நினச்சிட்டு இருக்கியா? என்னை அவமானப்படுத்தின உன்னை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டு எப்படி உன்னை தலகுனிய வைக்கிறேன்னு பாருன்னு திட்ட ஆரம்பிக்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்க, எதுக்காக ரோகிணிக்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. உடனே ரோகிணி அழுதுகிட்டே, உங்களுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சேலையை வாங்கிட்டு வந்தேன், கிஃப்டாக கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடானா எனக்கு புரியாத மாதிரி என்னென்னமோ பேசுகிறீங்க, நான் என்ன ஆண்டி தப்பு செஞ்சேன்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஏன் விஜயா உனக்கு இதுதான் வேலையா? எந்த மருமகளையும் மதிக்க மாட்டியா? இப்போ ரோகிணியவும் இந்த பேச்சு பேசுகிறியே, ஆசையாக ரோகிணி உனக்காக தர எல்லாத்தையும் நீ ஏன் இப்படி புரிஞ்சிக்காமல் வாங்காமல் திட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்க, ஏங்க இந்த சாரியவும் நான் வாங்கினேன்னு வைங்க, அப்புறம் இந்த ரோகிணியை நம்பி நான் ஏமாந்து தாங்க போகணும். அந்த ரோகிணி ஒரு நகையை வாங்கிட்டு வந்தால, அந்த நகை வேற ஒருத்தவங்களுடைய நகையாம். இவன் அந்த நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கா. அடுத்தவங்க நகை மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு நாம் எத்தனையோ சொல்லியிருக்கோம். ஆனால் இவ பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன அந்த நகை வந்து வேற ஒருத்தவங்களோட நகைங்க. அதனால் நான் எவ்வளோ அவமானப்பட்டேன் தெரியுமா? போலீஸ் கூப்பிட்டு உங்களை அவமானப்படுத்த போகிறேன்னு சொன்னாங்க. எப்படியோ சிந்தாமணி பேச போய் நான் வீட்டுக்கு வர முடிஞ்சுது. இவ்வளோ பெரிய தப்பு பண்ண ரோகிணி வாங்கி கொடுத்த பொருளை நான் வாங்கிக்கணுமா அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. வீட்லேயே இருக்காத, மீனாவை உன் முன்னாடி எவ்வளவோ அவமானப்படுத்தினேன். மீனா இந்த வீட்டு மருமகளாக இருக்க தகுதியே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் மீனாவால் நான் எல்லா நாளும் சந்தோஷப்பட்டிருக்கேன். அவள் நல்லா சமைச்சு கொடுத்துருக்கா. வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிச்சு முத்துவோட மனசை கூட மாற்றி 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உன்னால் எப்பயுமே நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு தாண்டி நிற்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் இங்கே மீனா முத்து முன்னாடி கேள்வி கேட்டு, எதுக்காகடி அந்த நகையை வாங்கிட்டு வந்த, என்னை தலைகுனிய வைக்கவா? இந்த மனோஜ் கூட உன்னை ஒன்று சேர்ந்து வாழ விட்டுருக்கவே கூடாது. உன்னை அப்போவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார். அவங்க முன்னாடி சத்தியம் பண்ணி என்னை நம்பி இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் உன்னை தங்க விட்டா என்னை இப்படி செஞ்சுட்டல. இப்போவே அந்த நகைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நகையை யார்கிட்டயோ ஏமாற்றி இந்த ரோகிணி தான் வாங்கிட்டு வந்திருக்கான்னு உன்னை போலீஸ்கிட்ட மாட்டி விடுறனா இல்லையா பாரு. இப்படிப்பட்ட தப்பெல்லாம் வேற செய்ய ஆரம்பிச்சிட்டியா? உன்னை நம்பி வீட்டில் எந்த பொருளையும் வைக்க முடியாது போலையே. மனோஜ் தான் ஏதோ தேவைன்னு நகை பணம்னு எதையாவது எடுப்பான். இப்போ நீயும் அவனை மாதிரியே ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ரோகிணியை கேள்வி கேட்க, ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே மனோஜும், என்ன ரோகிணி என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல, இல்லை ஆண்டி நான் என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்கிறேன். நான் யாருடைய நகையவும் எடுக்கல. நான் எதுக்காக அப்படி ஒரு தப்பெல்லாம் செய்ய போகிறேன்? பணம் கொடுத்து தான் ஆண்டி வாங்கினேன்னு சொல்ல, உன்கிட்ட எப்படி பணம் இருக்கும்? நீ சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட தானே கொடுக்குற. அப்படி இருக்கும்போது இந்த நகையை வாங்குற அளவு பணம் உனக்கு எங்கேருந்து வந்தது? எங்கே கடன் வாங்கினியா? இல்லை இந்த பணத்தையும் யார்கிட்டயாவது இருந்து எடுத்துட்டியா? அப்படி தான் உன்னை கேள்வி கேட்க தோணுது. அப்படிப்பட்ட வேலையை தானே செய்கிற. என் மனசை மாற்ற கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தரேன்னு இப்படி ஏதாவது பொருளை கொண்டுட்டு வந்து தந்த, அவ்வளவுதான். உன்னெல்லாம் நம்பி உன்கிட்ட இருந்து இனி சம்பள பணத்தையும் வாங்க போகிறதில்ல, எந்த ஒரு பொருளையும் வாங்க போகிறதே இல்லை. போதும், உன்னால் நான் தலை குனிஞ்ச வரைக்கும் போதும். இங்கே குடும்பத்தை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் வெளியில் மற்றவங்களையும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கவே கூடாது. ஏங்க நான் சொல்கிறது புரியுதில்ல? இந்த ரோகிணி அடுத்தவங்களோட நகையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து இந்த நகையை வச்சு என் மனசை மாற்றலான்னு நினச்சி என்னை ஏமாத்திருக்கா. அங்கே வந்ததுக்கப்புறமா தாங்க தெரியுது, அந்த சிந்தாமணி முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிருச்சு தெரியுமா? அங்கே வந்தவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ரோகிணியை புகழ்ந்து பாராட்டி பேசினேன், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு. ஆனால் அவங்க சொல்லி இந்த நகையை என்கிட்டேருந்து வாங்கும்போது அங்கே என் முன்னாடி நின்று எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி பேசி சிரித்தாங்க. ஏன்
அதுக்கு மேலே போய் போலீஸில் என்னை மாட்டி விடணும்னு கூட சொன்னாங்க. வீட்டுக்கு வந்ததே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இந்த ரோகிணியால் எங்கே போனாலும் எப்பயுமே நான் தலை குனிஞ்சு தாங்க நிற்கிறேன். இவெல்லாம் உண்மையாகவே வேலைக்கு தான் போகிறாளா, இப்படி அடுத்தவங்களோட பொருளை எடுக்க போகிறாளான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி, சிட்டி என்னை ஏமாற்றி இப்படி வீட்டில் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்க வச்சுட்டானே, உண்மையை சொல்லலாமா வேண்டாமா, இங்கே விஜயா ஆண்டி இருக்கிற கோவத்தில் போலீஸை வர வச்சு மாட்டி விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான். இல்லை, அந்த நகையோட ஓனர் என்னை தேடி வந்து போலீஸையும் கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்கன்னா என் நிலமை என்ன ஆகும்? அவ்வளவுதான். இனி நான் இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினது, அப்புறம் சிட்டிக்கிட்ட தான் நகையை வாங்கினதுன்னு எல்லாமே உண்மை வெளியில் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுப்பாங்களே, அப்புறம் அவ்வளவுதான். இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்க முடியாதே, என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலன்னு ரோகிணி ரொம்பவே மனசு வேதனையோடு அழுகுறாங்க. பேசாமல் வீட்டை விட்டே போயிடலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. இங்கே முத்து, மீனா எல்லாருமே கேள்வி கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. ரோகிணியால் அவமானப்பட்ட விஜயா ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இங்கே மீனாக்கு ஃபோன் வருது. இங்கே சீதா ஃபோன் பண்ணி, அக்கா உன்னை பார்க்கணும், நீ சீக்கிரம் வாயேன்னு கூப்பிடுறாங்க. உடனே மீனாவும், சரிங்க, வீட்டில் இந்த ரோகிணியால் என்னைக்கு தான் பிரச்சனை வரல, இவங்களெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே கூடாது போல், எனக்கு வெளியில் வேலை இருக்குங்க, நான் கிளம்புறேன், இங்கே என் தங்கச்சி சீதா தாங்க ஃபோன் பண்ணியிருக்கா, அப்படியே அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு மீனா வந்து சீதாவை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. சீதா மட்டும் தனியாக இருக்க, என்ன சீதா என்ன அவசரம்னு சொல்லி வர வச்ச அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைக்கா, அருண் ஃபோன் பண்ணி கல்யாண விஷயத்தை பற்றி என்ன சொன்னாங்க உங்கள் அக்கான்னு கேட்டாங்க, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு கேட்டாங்க அக்கான்னு சொல்ல, அதான் அருண்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேனே, கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு சொல்லுங்கள், முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்னு அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசுகிறேன்னு சொன்னாரே அருண், அப்புறம் என்ன என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, உன் முடிவில் நீ உறுதியாக இருக்கல்ல, அந்த அருணை நம்புறல்ல அப்படின்னு கேட்க, அருணை மட்டும்தாக்கா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லை மாமா பார்க்குற யாரையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்ல, சரி உன் வாழ்க்கைக்காக அப்பாவோட இடத்துல இருந்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வேறு வழி எனக்கு தெரியல, இதனால் எனக்கு நிறைய பிரச்சனை வரும் சீதா, அது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறனோ தெரியலன்னு கேட்க, அக்கா மாமா கிட்ட நானும் அருணும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டால் மாமா மனசு மாறிடுவார், உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்க்கா, ஆனால் ரொம்ப சந்தோஷம், மாமாவை எதிர்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அம்மாவுக்கும் மாமாவுக்கும் தெரியாமல் இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நானே எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றிக்கா, என் வாழ்க்கையில் நீ எனக்கு செய்ய போகிற உதவியால் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு என்றைக்கும் இல்லாமல் சீதா ரொம்ப சிரித்த மாதிரி சந்தோஷமாக பேசுகிறதுனால மீனா நினைக்கிறாங்க, கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் சீதா நல்லா சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டா, அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. அந்த சமயம் அருண் சீதாவுக்கு ஃபோன் பண்ண, அக்கா அருண் தான்க்கா ஃபோன் பண்ணுறாரு, என்னன்னு கேட்குறேங்க்கான்னு சொல்ல, அருண் சொல்கிறாரு, இங்கே ஆஃபீஸில் நான் வந்து பேசிட்டேன், நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க, உங்கள் அக்கா மீனாவை மறக்காமல் வர சொல்லிடு, இந்த கல்யாணத்தை பற்றி உன் வீட்லேயும் என் வீட்லேயும் தெரிய வேண்டாம், அப்படி முத்துவாலையோ இல்லை எங்கள் அம்மாவாலேயோ பிரச்சனை வந்தால் கல்யாணமான விஷயத்த சொல்லிடலாம், அது வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ உன் வீட்டுக்கு போயிரு சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும், எங்கள் அக்காவும் என் கூட தான் இருக்காங்க, கல்யாணத்தை பற்றியும் நாளைக்கு அக்காவையும் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சந்தோஷமாக ஃபோனை வச்சுட்டு அருண் சொன்ன எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாக்கு ஒரு பக்கம் சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியாமல் மற்ற யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வச்சா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தானே தெரியும், எல்லாத்தையும் என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக நான் பொறுமையாக பொறுத்து தான் போகணும், தாங்கிக்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு மீனா நினச்சிட்டு, நாளைக்கு நான் எப்பயும் போல் அங்கே சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன், நீயும் சீக்கிரமாகவே வேலைக்கு போகணுன்னு அம்மாவுக்கு தெரியாமல் அம்மா சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்காமல் நீயும் வந்துரு சரியா சீதான்னு சொல்ல, கண்டிப்பாக்கா இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், நீ எப்பயும் முத்துமாமா பேச்சு தான் கேட்ப, அந்த அவரோட பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டேன்னு தெரியும், என் வாழ்க்கைக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப, அதுவும் முத்துமாமாவுக்கு தெரியாமல் நினைக்கும்போது எனக்கே கொஞ்சம் உன் மேலே இருக்கிற பாசம் அதிகமாகுது, மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுதுக்கா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க. பரவாயில்ல, உன் வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கட்டும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அப்பா செய்ய வேண்டிய வேலையை தானே நான் செய்கிறேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு நான் 10 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்புறாங்க. எல்லா இடத்துக்கும் போய் பூ கொடுக்குறாங்க. ஆனால் வரக்கூடிய பிரச்சனையை யோசனை பண்ணி பார்த்து மீனாக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீனா ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா ஏற்கனவே ரோகிணி மேலே உள்ள கோபத்தில் சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ சாப்பிடாம
ரோகிணி மனோஜ் மேலே கோவமாக இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் நீ கொடுத்த இடம்தான். ரோகிணியை பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். அதனால் ரோகிணி செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு இப்படி ஒன்றை அவமானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ மனோஜ் வேற ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீ தலை குனிஞ்சு நிற்கிற. முன்னாடியே 3 மருமகளையும் ஒரே மாதிரி நடத்திருந்தா இப்படி பிரச்சனை வருமா? மீனாவை மட்டும் வீட்டு வேலை செய்ய வைப்ப, மற்ற 2 மருமகளையும் அங்கே வரது சாப்பிட்றது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சல்ல. இப்போ பார்த்தியா ரோகிணி வெளியில் அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்குறது, சிட்டிக்கிட்ட நகை வாங்குறதுன்னு ஒவ்வொரு தேவையில்லாத வேலையாக செஞ்சிட்ருக்கா. இன்னும் என்னென்ன உண்மையை ரோகிணி மறைச்சிருக்காளோ அதனால் குடும்பமே அவமானப்பட்டு நிற்க போதோ தெரியல அப்படின்னு ரொம்ப கோவமாக அண்ணாமலை பேசிட்டு போகிறாரு. அப்போ தான் மீனாக்கு தெரியுது, விஜயாத்தை இன்னும் சாப்பிடாம ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் தான் இப்படி உட்காந்துட்ருக்காங்களா. நான் வேற விஜயாத்தையை கண்டுக்காமல் இந்த சீதாவோட கல்யாண விஷயத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேனே, அத்தைக்கு ஏதாவது கொண்டு போய் சாப்பிட கொடுப்போன்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை பார்த்து மீனா கேட்குறாங்க, அத்தை என் மேலே கோவப்படாதீங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் சாப்பிடலையா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு கொண்டு வரேன். ரோகிணி மேலே உங்களுக்கு கோவம் இருக்க தான் செய்யும், அதுக்காக சாப்பிடாம இருந்தால் சரிப்பட்டு வருமா? நான் பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது, என்னை மருமகளாகவே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் பாவம் இந்த ரோகிணியை நம்பி ஏமாந்து போயிருக்கீங்க. கோவப்பட்டா மட்டும் எல்லாம் சரியாயிருமாத்த? உங்களுக்கு பணம் முக்கியம்னு நினச்சிங்க, அதனால தான் இப்படி ஏமாந்து போய் இருக்கீங்கத்த. மற்றவங்களையும் பார்த்து நீங்கள் நல்ல குணம் மட்டும்தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, எப்பயுமே மீனாவை எதிர்த்து பேசி ரொம்ப கோவமாக திட்டுற விஜயா எதுவுமே பேசாமல் எனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் அங்கே சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, ரொம்ப நல்லா இருக்கு மீனா, இத்தனை நாள் நான் தான் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், பணம் தான் முக்கியம்னு நினச்சேன். அதனால் ரோகிணியால் ஒவ்வொரு முறையும் அவமானப்பட்டு இங்கே என் பையன் மனோஜுக்காக என்னென்னவோ செஞ்சேன். அவன் கூட இப்போ ரோகிணி செய்கிற எல்லாத்தையும் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன எதிர்த்து பேசுகிறான். இப்போ ரோகிணி மேலேயும் மனோஜ் மேலேயும் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. எவ்வளோதான் உன்னை அவமானப்படுத்தி திட்டினாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீயும் முத்துவும் தான் முன்னாடி நிற்கிறீங்க. அதனால் உன்னை திட்டவும் முடியல. உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் இனி அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். எனக்கு போதுமா. என் மேலே அக்கறையாக இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு அக்கறை இருக்கிற மாதிரி நடித்த எல்லாரையும் நல்லவங்களா நினச்சேன்ல, அதனால தான் எனக்கு இந்த நிலமை. இப்போ கூட நான் சாப்பிடலன்னு அந்த ரோகிணி மனோஜுக்கு தெரியும், ஆனாலும் அவங்க என்னை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நீ பொறுப்பாக தேவையான வேலையெல்லாம் செஞ்சு என்னையும் நல்லா கவனிச்சிக்கிற. பார்வதி எப்பயுமே சொல்வா, உனக்கு மீனா முத்து தான் எப்பயுமே துணையாக இருப்பாங்கன்னு. அதை நான் அப்பா புரிஞ்சுக்கல. எனக்கு கஷ்டம்னு வரும்போது நான் சாப்பிடலன்னு மனசு வேதனையோட சாப்பாடை கொண்டு வந்து தரல, இப்போ புரிஞ்சுக்கிறேன். நீ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசி அங்கே மீனாவை அனுப்ப, அப்போ மீனா யோசிக்கிறாங்க, விஜயாத்தை உண்மையாகவே மனசு மாறிட்டாங்களா, இல்லை ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் என் மேலே ரொம்ப அக்கறையாக பாசமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்களான்னு தெரியலையே. எதுவாக இருந்தாலும் என்றைக்கும் இல்லாமல் விஜயாத்தை இப்படி பேசுகிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு கிச்சனுக்கு போய் இங்கே விஜயா அப்படி பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா. இங்கே மீனா சொன்ன மாதிரியே அவங்களுக்கு கிடைச்ச டெக்கரேஷனோடதுக்காக முத்து அங்கே பூவெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. மீனாவும் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே மனோஜ் வர வர இது வீடா இல்லை பூ விற்கிற இடமானே தெரியல, வீடெல்லாம் பூவாக தான் இருக்குது. ஏன் இந்த மீனாவுக்கு இதெல்லாம் அவங்க அம்மா வீட்டில் வச்சு செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டு திட்டுறாரு. உடனே முத்துவும், உன் வேலையை மட்டும் பாரு, உன் மனைவி ரோகிணியால் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, போனா போதுன்னு எல்லாரும் பொறுமையாக இருக்கும். அம்மாவை நீயும் அந்த பார்லர் அம்மாவும் அவமானப்படுத்தினதுக்கு நானே போலீஸை கூட்டிகிட்டு மாட்டி விட்டுருவேன். இது மீனாவோட வேலை. என்ன செய்யணும்னு மீனா நினைக்கிறாளோ அவள் செய்வா. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ அம்மாவையும் மதிக்க மாட்ட, அப்பாவையும் மதிக்க மாட்ட. இதே உனக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு உனக்கு பண தேவை இருக்குன்னா கேட்டு வாங்கிப்ப, இல்லை மற்றவங்கள ஏமாத்துவ. அதே வேலையே இப்போ இந்த பார்லர் அம்மா செஞ்சிட்ருக்கு. இதில் நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு மீனாவை எதிர்த்து பேசி கேள்வி கேட்குறதுக்கு முதல்ல உனக்கும் அவன் பொண்டாட்டி ரோகிணிக்கும் தகுதி இருக்கான்னு பாரு. மீனாவை பற்றி யாராவது ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சப்போர்ட் பண்ணி பேச, அங்கேருந்த மீனா நினைக்கிறாங்க, என் வீட்டுக்காரர் எவ்வளோ நல்லவராக இருக்காரு, இவரை ஏமாற்றி இவர்கிட்ட சொல்லாமல் நான் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது பெரிய தப்பாயிருமே. பேசாமல் நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி முத்துக்கிட்டையாவது சொல்லிடலாமா? இல்லை அவரால் பிரச்சனை வந்தால் அந்த கல்யாணம் நின்னா சீதாவால் தாங்கிக்க முடியாதே. சீதா அருணோட கல்யாணத்தை முன்னாடி நின்று செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா சீதாவும் அருணும் என்னை தப்பாக நினைப்பாங்க, நான் அவங்கள ஏமாத்தின மாதிரி ஆயிரும்.
அதனால் கல்யாண விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்லிட வேண்டியதான். இல்லை இந்த விஷயம் தெரியும் போது மன்னிப்பு கேட்டுற வேண்டியதான். ஆனால் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் இவ்வளோ அக்கறையாக இருக்க, முத்துவோட பேச்சை மீறி அவருக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க எனக்கு மனசே இல்லை. வேறு வழி இல்லாமல் சீதா வாழ்க்கைக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது மீனா முத்துவோட நல்ல குணத்தை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க. அடுத்த நாள் மீனா இங்கே அருண் சொன்ன மாதிரியே அங்கே கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே சீதாவும் வந்து நிற்கிறாங்க. சீதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு மீனா, உனக்காக தான் நான் யார் பேச்சையும் கேட்காம கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்கேன். இனி அருணால் உனக்கு பிரச்சனை வந்தாலும் அதை நீ தான் சமாளிக்கணும். இதுக்கு மேலே என்னால் உனக்கு வேறு எந்த பெரிய உதவியும் செய்ய முடியாது. நான் தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சேன்னு அம்மாவுக்கோ உன் மாமா முத்துவுக்கோ தெரிஞ்சா என்னை சும்மா விடவே மாட்டாங்க. ஏன் அம்மா கூட என் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துருவாங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. இருந்தாலும் இந்த விஷயம் இப்போதைக்கு வெளியில் தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணும் சீதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே அருணும் வந்து நிற்கிறாரு. மீனா, நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டேங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும் போதும். சீதா கழுத்தில் நான் தாலி கட்ட காத்துட்ருக்கேன். சீதா தான் என் மனைவியாக ஆகணுன்றதுக்காக நான் எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக சீதாவை மனசார ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேச அங்கே வந்து ஆஃபீஸில் உள்ளே வர வைக்கிறாங்க. அந்த சமயம் கையெழுத்து போடுறாங்க மீனா. இங்கே அருணுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களும் கையெழுத்து போட்டு நல்லபடியாக சீதாவும் அருணும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. அந்த சமயம் இங்கே அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசுன்னு எல்லாரும் ஒரு கல்யாண விஷயமா பேச அதே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. இது தெரியாத மீனா ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து சீதாவையும் அருணையும் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரத இங்கே வந்து அண்ணாமலை பார்த்துட்டு, பரசு மீனாவை பாரேன் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா மீனா தான். அவங்க மீனா தங்கச்சிக்கா கல்யாணம் ஆயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு பரசு கேட்க, உடனே அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே, எதுவுமே தெரியாதுப்பா. இங்கே மீனா இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதா கூட முத்துக்கிட்டேயோ இல்லை என்கிட்டேயோ சொல்லவே இல்லையே. இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் மீனா வந்திருக்கா. ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் தான் இது எல்லாத்தையும் செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே அருணும் இங்கே சீதாவும் கல்யாணம் முடிஞ்சு வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க, அங்கே அண்ணாமலை தன்னுடைய ஃப்ரெண்டு பரசோடு வந்து நிற்க மீனா திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே சீதாவும், அக்கா அண்ணாமலை மாமா அப்படின்னு சொல்ல, இங்கே மீனா, மாமா நீங்களா, இங்கே என்ன மாமான்னு கேட்க, ஒரு கல்யாண விஷயமா பேச வந்தோம். என்னம்மா மீனா, என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்க, இல்லை மாமா, இங்கே என் தங்கச்சி சீதாவோட கல்யாணத்தை நானே செஞ்சு வைக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்தது. வேறு வழி இல்லாமல் தான் மாமான்னு சொல்ல, உடனே அருண் இங்கே வந்து அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாரு, சார் என்னை தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் தானே முத்துவோட அப்பா. நான் தான் மீனா கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த கல்யாணத்துக்காக வர வச்சேன். மற்றபடி மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்க ரொம்ப நல்லவங்க. முத்துவும் மனசு மாறுற மாதிரி தெரியல. என் அம்மாவும் வேறு இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்பாடு செய்ய, வேறு வழி இல்லாமல் நானும் சீதாவும் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்க ஏற்பாடு பண்ணிட்டோம். மீனா தான் எங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. எங்களுக்கு மீனா உதவி செஞ்சுருக்காங்க. இதை யார்கிட்டையும் சொல்லி எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. இப்போ இருக்கிற நிலமையில கல்யாணம் முடிஞ்ச விஷயம் தெரிஞ்சா இங்கே சீதாவோட வீட்லேயும் என் வீட்லேயும் ஏன் அந்த முத்துவால கூட நிறைய பிரச்சனை வரும். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சீதா இப்போ அவள் வீட்டுக்கு தான் போகிறா. நானும் என் வேலையை தான் பார்க்க போகிறேன். பிரச்சனைன்னு வரும்போது இந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம்னு நினச்சோம். அதுக்குள்ளே இங்கே முத்துவோட அப்பாவாக இருக்க நீங்களே இங்கே வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. மீனாவை மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. இல்லை மீனா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி முத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே, உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும், உன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நான் முத்துன்னு எல்லாரும் நினைக்கும் போது என்னம்மா மீனா யார்கிட்டையும் பேசாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டியேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா அழுதுகிட்டே, மாமா என்னையும் என் வீட்டுக்காரரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அருணும் சீதாவும் அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அண்ணாமலை பதில் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு. இதெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்சா மீனா உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாமா அப்படின்னு கேட்க, உடனே பரசு, கல்யாணம் நடந்துருச்சு அண்ணாமலை. இனி யாரை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மீனா தங்கச்சிக்காக இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. எனக்கு மீனாவோட நல்ல குணம் நல்லாவே தெரியும். அண்ணாமலை இப்போதைக்கு இதை முத்துக்கிட்டலாம் சொல்ல வேண்டான்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாரு, வேண்டாம் மாமா, இந்த உண்மையை நானே உங்கள் பையன்கிட்ட சொல்லிடுறேன். இந்த உண்மையை சொல்லி அவர் என்னை ஏற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். ஏற்றுக்காமல் என்னை தப்பாக நினச்சா அப்புறம் அவர் என்னை ஏதாவது பேசிட்டா கூட கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன் மாமா. நான் செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நானே எனக்கு ஒரு சரியான பதிலை கொடுத்துக்கிறேன். நான் இந்த உண்மையை கண்டிப்பாக உங்கள் பையன்கிட்ட இனியும் மறைக்கவே மாட்டேன் அப்படின்னு கண் கலங்கி மீனா சொல்கிறாங்க. உடனே சீதாவும், அக்கா என்னால் நீ அழாதக்கா.
என் வாழ்க்கைக்காக தானே இப்படி ஒரு கல்யாணத்த செஞ்சு வச்ச. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். கண்டிப்பா முத்து மாமாவோட மனச நான் மன்னிப்பு கேட்டாவது மாத்திருவேன்க்கா. நீ அழாதக்கா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு உண்மை தெரிஞ்சதுனால மீனா நினைக்கிறாங்க, என்னைக்கா இருந்தாலும் உண்மை இங்க முத்துவுக்கு தெரிய தான் போகுது. அதுக்குள்ள நாமளே உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுடலான்னு சொல்லிட்டு சீதா அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இங்க சீதாவும் அருண் கிட்ட சொல்றாங்க, ஆமாங்க, இனி ஏன் உண்மையை மறைக்கணும்? நான் ஏன் என் வீட்டுக்கு போகணும்? நம்ம எல்லாரும் உங்க வீட்டுக்கே போவோம். உண்மை தெரிஞ்சு இவங்க ஏத்துக்கிறாங்கன்னா ஏத்துப்போம், இல்லைன்னா தனியா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அக்காவும் இந்த உண்மையை மறைக்க வேண்டான்னு சொல்றாள்னு சொல்லும்போது அருண் சொல்றாரு, கண்டிப்பா என் அம்மா உன்னையும் என்னையும் ஏத்துப்பாங்க. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சீதாவை தன்னுடைய வீட்டுக்கு அருண் கூட்டிட்டு போறாரு. மீனா மூலமா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு சந்திராவுக்கு தெரிய வர பேரதிர்ச்சியோட சந்திரா அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனாவா இப்படி செஞ்சா? என் பேச்சை கேட்காம என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லாம மீனா எதுக்கு தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா முத்துக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்க அண்ணாமலை, வேண்டாமா மீனா, பெரிய பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. என் தங்கச்சி சீதாவும் அருண் கூட வாழ போகிறேன்னு அவள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. எப்படியா இருந்தாலும் உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிரும். உண்மையை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்காக காத்துட்ருக்கும்போது முத்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, என்ன மீனா, டெக்கரேஷன் ஆர்டருக்கு வெளியில் கிளம்பலையா? இங்கே பூவெல்லாம் கொண்டு வந்து வச்சது அப்படியே இருக்குது. நான் வேணா உதவி செய்யட்டுமா? நீயும் நானும் போய் டெக்கரேஷன் ஆர்டரை செய்யலாமா? எனக்கு இன்னைக்கு சவாரியே வரல மீனான்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க மீனா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நீ என்ன தப்பு செஞ்ச என்கிட்ட மன்னிப்பு கேட்க? அப்பா என்னப்பா, மீனாக்கு என்னப்பா ஆச்சுன்னு கேட்க உடனே விஜயாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. என்னம்மா மீனா, என்ன பிரச்சனை? நீ ஏன் அழுகிற அப்படின்னு விஜயாவும் ரொம்ப அக்கறையோட கேட்க உடனே மீனா எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க, ஆமாங்க, அருணுக்கும் சீதாக்கும் கல்யாணம் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல, யார் செஞ்சு வச்சா? அப்போ சீதா என் பேச்சை மீறி அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இதெல்லாம் எப்படி மீனா உனக்கு தெரியும்னு கேட்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து, கல்யாணம் நடந்து இவங்க எல்லாரும் அங்கேருந்து வெளியில் வரும்போது நானும் பார்த்தேன். பரசு கூட ஒரு வேலையாக அங்கே போயிருந்தேன். ஆனால் இங்கே சீதாவுக்கும் அருணுக்கும் மீனாவே கல்யாணம் செஞ்சு வைப்பான்னு நான் நினைக்கலன்னு சொல்கிறாரு. என்ன மீனா, அப்பா சொல்கிறாரு, நீ தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சியா? கல்யாணம் செஞ்சு வச்சதே நீதானான்னு கேட்கும்போது, ஆமாங்க, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க என்னால் முடியல. உங்களை என்னால் பொய் சொல்லி ஏமாற்றவே முடியாதுங்க. நேற்றே இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த கல்யாணத்தை நீங்கள் வந்து பிரச்சனை செஞ்சு நிப்பாட்டிட்டீங்கன்னா அதை சீதாவால் தாங்கிக்க முடியாதுன்றதுக்காக தான் நான் இந்த உண்மையவே சொல்லாமல் இருந்தேன். ஆனாலும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா கூட சொல்லாமல் உண்மையை மறைச்சிடலான்னு தான் சீதா சொன்னா. ஆனால் உங்கள் முன்னாடி அப்படி செஞ்சால் அது பெரிய தப்பாயிரும். நீங்கள் என்றைக்கும் என்னை மன்னிக்காமல் இருந்துருவீங்கன்னு தான் நான் இப்போ மாமாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. சீதாவும் அவள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டா. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுடலான்னு தான் நான் வீட்டுக்கு வந்தேங்க. என்னை மன்னிச்சிருங்க. வேணும்னே இப்படிப்பட்ட தப்பை நான் செய்யலை. அதுவும் உங்கள் பேச்சை மீறி நான் இதை செய்யணும்னு நினச்சி கூட பார்க்கல. சீதா தான் இந்த வாழ்க்கை தான் வேணும்னு ஆசைப்பட போயிட்டு என் அப்பா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாருன்னு சீதா சொல்லும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. என் அம்மாவும் உங்கள் பேச்சை தான் கேட்குறாங்க. நீங்கள் அந்த அருண் மாப்பிள்ளையாக வரக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிறீங்க, பிடிவாதமாக இருக்கீங்க. வேறு வழி இல்லாமல் நமக்கு அந்த அருணை பிடிக்கலனாலும் சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவள் ஆசைப்பட்ட மாதிரி விரும்பின வாழ்க்கை அமையணுன்றதுக்காக எங்கள் அம்மா கிட்ட சொல்லலை, உங்ககிட்ட சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சு கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, என்னை தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கலங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அதான் செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டியே, இனி மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? உனக்கு அங்கே சீதாவுக்காக அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளை பார்த்தப்பெல்லாம் இந்த மாப்பிள்ளை வேண்டாம், அவர் படிக்கல, சரியான வேலை பார்க்கல, சீதாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இல்லைன்னு ஒவ்வொரு காரணமாக சொன்னேன். அப்போல்லாம் நான் தான் புரிஞ்சுக்கல. அருண் தான் உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு நீ ஏற்கனவே முடிவெடுத்துட்டியே. அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் அது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாமல் தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருந்திருக்கேன். பரவாயில்ல மீனா, நீ உன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருக்க. நான் செய்யணும்னு நினச்சதை நீ செய்ய விடலை. நான் இனி உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் மீனா. நான் இந்த வீட்டில் இனி இருக்கவும் மாட்டேன். போதும், நீ என்னை ஏமாத்தின வரைக்கும் போதும். உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். நீ என்னை ஏமாற்றவே மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீ செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியல. உன் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த, அதுக்காக என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நீ ஏன் மீனா முடிவெடுத்த? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, எங்கள் வாழ்க்கையில் தலையிடாதீங்க, எங்கள் குடும்ப பிரச்சனையில் தலையிடாதீங்கன்னு. நான் ஒதுங்கி என் வேலையை பார்த்துருப்பேன்ல. இப்போ என்னை நீ அவமானப்படுத்தின மாதிரி தானே செஞ்சுருக்க. இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்.
மாட்டேன், உன் முகத்தில் முழிக்கவும் மாட்டேன். அப்படின்னா உன்கிட்ட நல்லபடியாக பேசணும்னு நினச்சிருந்தா நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து தைரியமாக என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்ல அண்ணாமலை பதில் பேசாமல் நிற்கிறாங்க. உடனே விஜயா மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்ன முத்து இப்படி பேசுகிற? நம்ம குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்போல்லாம் மீனா பொறுப்பாக தானே இருந்தா. நீ மாறினதுக்கு கூட காரணம் இந்த மீனா தானே. மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் நானே எவ்வளவோ திட்டியிருக்கேன். இப்போ மீனா நல்ல மருமகன்னு நான் நினைக்கும்போது நீ என்ன மீனாவை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிற? வேண்டாம்ப்பா, உனக்கும் மீனாவுக்கும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். நான் சொல்கிறத கேளுங்க. நான் நிறையா எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டேன். ஆனால் மீனா யாரையும் ஏமாற்றவே மாட்டா. இதை நான் புரிஞ்சுக்கலனாலும் நீயாவது புரிஞ்சுக்கணும் முத்து. மீனாவை பற்றி உனக்கு தானே நல்லா தெரியும். நீயே இப்படி பேசினா எப்படி? மீனா அங்கே அவளோட குடும்பத்துக்காக இல்லை, அவள் தங்கச்சிக்காக இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. இதில் விட நீ என்ன செஞ்சாலும் அதை பற்றி பெருசாக நினைக்கிறத விட இங்கே சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மீனா எடுத்த முடிவை நல்லதுன்னு நினச்சி நீ இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். மீனா அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்கட்டும். நீ மீனாவுக்காக இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கு மேலே நீ இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் முத்துன்னு சொல்லும்போது எத்தனை பேர் அங்கே வந்திருப்பாங்க, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு. அப்பா பார்த்த மாதிரி இந்த சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணமானது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? ஆனால் எனக்கு மட்டும்தானே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே செல்வம் ஃபோன் பண்ணி, முத்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுப்பா. இப்போ தான் நான் சவாரி முடிச்சுட்டு வரும்போது அவங்க 2 பேரையும் மாலையும் கழுத்துமா பார்த்தேன். இங்கே சீதா கழுத்தில் தாலி இருக்குது, அருண் தான் தாலி கட்டியிருக்கான் போல. இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்க இங்கே முத்து கண் கலங்கிக்கிட்டே, தெரியும் செல்வம், கல்யாணத்தை செஞ்சு வச்சதே மீனா தானே. இப்போ தான் அந்த பிரச்சனையை நான் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு கூட தெரிஞ்சிருச்சா? எனக்கு தான் எதுவும் தெரியாமல் இருந்திருக்கு போல அப்படின்னு இங்கே முத்துவும் கண் கலங்கிக்கிட்டே சொல்லிட்டு ஃபோனை வைக்க, பாத்தியா என் ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எப்படி அந்த அருண் சீதா கழுத்தில் தாலி கட்டினா? நீ போனா போதுன்னு விட்டுட்டியா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்னை நீ அவமானப்படுத்திட்ட. இனி நீ இந்த வீட்டில் இருந்தா நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என் பேச்சை கேட்காத உன் கூட சந்தோஷமாக எப்படி என்னால் வாழ முடியும்? எனக்கு நடிக்க தெரியாது மீனா. நான் அதனால் உண்மையை மட்டும்தான் உன்கிட்ட இது வரைக்கும் பேசியிருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதில்லை. ஆனால் நீ இன்னைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை பற்றியே என்கிட்ட சொல்லலைல்ல. இங்கே அப்பா வந்து சொல்கிறாரு, செல்வம் ஃபோன் பண்ணி சொல்கிறான், தெரிஞ்சவங்க எல்லாரும் இப்போ சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் எனக்கு தானே எதுவுமே தெரியாமல் இருக்குது. உன் குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கேன். ஆனால் நீ அதை பற்றிலாம் யோசிக்காமல் உன் விருப்பத்துக்கு உன் தங்கச்சி ஆசைப்பட்டான்னு நான் எனக்கு பிடிக்காத அருணை கல்யாணம் பண்ணி வைக்க போயிட்டு நான் இனி உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடவும் மாட்டேன். போனா போதுன்னு நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கவும் முடியாது. உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். இனி உன்னை நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் உங்களை ஏமாத்தினதே இல்லையேங்க. என்னை நம்பி என்னவோ பெருசாக ஏமாந்த மாதிரி பேசுகிறீங்க. என்னால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். எனக்கும் முடிஞ்ச அளவு சம்பாதிக்க திறமை இருக்குங்க, தகுதி இருக்குது, பார்த்துக்கிறேங்க. நீங்கள் என்னைக்கா என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சது சரிதான்னு உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து என் வீட்டுக்கு வா மீனான்னு கூப்பிடுங்க. மனசார சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு வரேன். அது வரைக்கும் என் முகத்தில் முழிக்க வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கல்ல, நானே கிளம்பி போகிறேங்க. எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன். எப்படியோ வேலை செஞ்சு நான் பார்த்துக்கிறேன். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியாதா? நான் கிளம்புறேன்னு சொல்ல உடனே இங்கே விஜயாவும், என்ன மீனா முத்து தான் கோவத்தில் பேசுகிறானா? நீ எப்படி இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு கேட்க, அத்தை நீங்களே மனசு மாறிட்டீங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. என் வீட்டுக்காரரும் அதே மாதிரி புரிஞ்சுப்பார். என்னால் யாருக்கும் கஷ்டம் வேண்டாம் அத்தை. என் முகத்தை பார்க்க பிடிக்கல, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் பையன் ஆசைப்படும் போது அதை மீறி நான் இங்கே இருந்தால் அவர் இங்கே வரமாட்டார். தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். அப்புறம் மாமா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. என் தங்கச்சிக்காக என் வாழ்க்கை இப்படி தான் ஆகணும்னு இருந்தா அது இப்படியே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே முத்து பேசினதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் வேற வழியும் இல்லாமல் முத்துவை சமாளிக்க தெரியாத மீனா அங்கே வீட்டில் இருந்து கிளம்பும்போது என்னைக்கும் இல்லாமல் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என் மருமக மீனா இப்படி வீட்டை விட்டு வெளியில் போகிறாளே அப்படின்னு விஜயா கண் கலங்கி நிற்கிறாங்க. சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சா இப்படி பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. அதான் என் மாமியார் வீட்டிலேருந்து வெளியில் வர வேண்டியதாயிடுச்சுன்னு மீனா அங்கே வீட்டை விட்டு வெளியில் வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க.
இப்படி ஒரு கல்யாணத்த செஞ்சு வச்சா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தே மீனா இப்படியெல்லாம் செஞ்சுட்டாளே! இந்த வீட்ல பொறுப்பான மருமகனா அது மீனா தான். முத்துவும் மீனாவ புரிஞ்சுக்கல. மீனாவும் யார் பேச்சையும் கேட்காம இப்படி செய்ய, வீட்ட விட்டே வெளியில போக வேண்டிய நிலைமை மீனாவுக்கு வந்துருச்சே! அப்படின்னு ஒரு பக்கம் விஜயா கண்கலங்கி நிக்கிறாங்க. அண்ணாமலையும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இந்த மீனா உண்மைய சொல்லாம நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டாளே! அப்படின்னு மீனா மேல முத்து ரொம்பவே கோவத்துல இருக்காரு.